தெரியாத விடயங்கள் மீதும் தெரிந்த விடயங்களின் தெரியாத பக்கங்கள் மீதும் ஆழ்ந்த அவதானத்தை செலுத்துகின்ற இரவு நேர பள்ளிக்கூடத்தோடு இணைந்திருக்கும் அறிவார்ந்த ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பேச இருக்கின்றது. சமகால நிகழ்வுகளோடு தொடர்பட்ட ஒரு விடயம் எமக்குள் ஆழமாக சில கேள்விகளை எழுப்பியிருப்பதன் விளைவாகத்தான் இன்றைய பள்ளிக்கூடம் மிக முக்கிய தலைப்பில் பேச இருக்கின்றது. அண்மையில் குருநாகல குளியாப்பட்டியில் ஒரு மாணவன் HIV தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றான் என்பது எய்ட்ஸ் நோய்க்குள்ளாகி இருக்கின்றான் என்பதாக புரிந்து கொள்ளப்பட்டு அவனுக்கு பாடசாலையிலே கல்வி கற்கின்ற அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு இலங்கையிலே அந்த சம்பவம் தொடர்பாக எவ்வளவு தூரம் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு இருக்கின்றோம். குறிப்பாக பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்களிலிருந்து இந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் வரையிலும் இந்த HIV தொற்று தொடர்பாக எவ்வளவு தூரம் விழிப்புணர்வோடு இருக்கின்றோம் என்பதான மிகப்பெரிய கேள்விகளை எல்லாம் எமக்குள் எழுப்பியிருந்ததன் விளைவாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அது குறித்து பேச இருக்கின்றோம். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பலதரப்பட்ட கோணங்களில் சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. HIV தொற்று தொடர்பாக ஒவ்வொருவருடைய புரிதலும் எத்தகையதாக இருக்கின்றது என்பது ஒரு விடயம். இன்னும் ஒரு கோணத்தில் நாம் யோசித்து பார்க்கின்ற போது இன்று சாதாரணமாக நீரிழிவு நோயை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அந்த நோய் அந்த நோயினால் ஒவ்வொரு உறுப்புகளாக வெட்டப்பட்டு பல பேர் நீரிழிவு நோயினால் உயிரிழக்க வேண்டியதொரு சூழல் இருக்கின்றது. அதே போன்று இபோலா என்கின்றோம். இன்னும் பல்வேறு வகையான நோய்கள் புதிதாக தோன்றி ஒவ்வொருவரும் இறக்க நேரிட்டாலும் கூட இன்றளவிலும் HIV தொற்று எய்ட்ஸ் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே அது மிகவும் கொடூரமான ஒரு விடயமாக உலகளாவிய ரீதியில் புரிந்து கொள்ளப்படுவதும் இந்த ஒரு தொற்றுக்குள்ளாக்கப்படுபவர்கள் தொடர்ந்தும் ஒதுக்கி வைக்கப்படுவதனுடைய பின்னணி என்ன என்பது குறித்தெல்லாம் நாங்கள் பல்வேறு கோணங்களில் பேச வேண்டியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மருத்துவத்துறை வளர்ச்சி அடைவதற்கு முன்பதான காலங்களை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு நோயை குறித்தும் இந்த சமூகமும் இந்த மக்களும் பயந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றார்கள். அது அம்மை நோயிலிருந்து இன்று இருக்கின்ற HIV தொற்று வரையிலும் வளர்ந்திருக்கின்றது. இருந்தபோதும் கூட ஒரு தொடர்ச்சியான காலகட்டத்திற்கு இன்றும் HIV தொற்று தொடர்பான சரியான ஒரு விழிப்புணர்வற்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதான ஒரு கேள்விதான் இன்றைய நிகழ்ச்சியை எமக்கு தொடுத்திருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு HIV தொற்றும் சமூக விழிப்புணர்வினுடைய தேவையும் என்பதாகும். இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக முக்கியமாக அதே நேரத்தில் வேறுபட்ட தளங்களில் இருந்து பேசுவதற்காக 3 முக்கிய ஆளுமைகளை நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே முதலாவதாக டாக்டர் சத்யா ஹேரத் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். சமூக வைத்திய நிபுணர், பாலியல் சுகாதாரம், பாலியல் தொற்று. வணக்கம் டாக்டர். வணக்கம். அதே போன்று சமூக செயற்பாட்டாளரான நிலா லோகநாதன் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் நிலா. அதே போன்று எஜுகேஷனல் அண்ட் சைல்ட் சைக்காலஜிஸ்டும் ட்ரெயினராகவும் இருக்கின்ற யாஸ்மின் முபாரக் அவர்களும் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக டாக்டரிடமிருந்தே நாம் தொடங்குவோம். நிறைய நோய்கள் இருக்கின்றது. நான் இன்றைய அறிமுகத்திலே சொன்னதற்கு அமைவாக பல நோய்களால் இன்றும் கூட பல பேர் இறந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். இந்த கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற நோயால் கூட பல பேர் உயிரிழப்பதையும் நாங்கள் கேள்வியுறுகின்றோம். இருந்தபோதும் கூட ஒரு காலகட்டத்திலே இந்த கேன்சர் என்றால் வந்த பயம் இப்பொழுது ஓரளவு நீங்கி இருக்கின்றது. ஒருவருக்கு கேன்சர் என்பது சாதாரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் HIV தொற்று என்றால் மாத்திரம் இந்த உலகமே பீதி கொள்கிறது. ஏன்? HIV தொற்றென்றால் உலகமே பீதி கொள்கிற என்ற இதை நாங்கள் 100% ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த HIV தொற்று 1980களில் கண்டுபிடிக்கப்பட்ட நேரத்தில் HIV தொட்டாக கண்டுபிடிக்கப்படையில்லை. அது எய்ட்ஸ் நோயாக, அதாவது HIV தொற்று ஏற்பட்டு அந்த தொற்றினால் உடல் தாக்கங்கள் வந்த பிறகு அந்த ஒருவர் ஒரு நோயாளியாக வருகின்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் நிறைய பேர் இறந்து கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டதால் அதே நிலைமை தான் இப்பையும் தெளிவாக மக்களிடையே அந்த பயம் இன்னும் மக்களிடையே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அன்றைய நிலை மாதிரி இல்லை. இந்த இப்போ HIV இப்போ எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டபடியால் அந்த மருந்துகள் மூலமாக HIV தொற்றுக்குரிய மருந்துகள் மூலமாக நாங்கள் அவற்றை சொல்லுவது ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லி அவற்றின் மூலமாக இந்த வைரஸினுடைய எண்ணிக்கையை குறைத்து உடம்பில் இருக்கிற தொற்றுடைய அளவை குறைத்து ஒருவர் சுகதேகியாக வாழக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆனாலும் அந்த தொற்றுகின்ற வீதம், அதாவது தொற்றுகின்ற முறைகள் சம்பந்தப்பட்டதாக அல்லது ஒருவர் தனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற களங்கம் பற்றிய எண்ணங்கள், சமூகத்தில் ஏற்பட்ட ஸ்டிக்மான்னு சொல்லுவோம் நாங்கள், அப்படியான எண்ணங்களால் இந்த HIV இன்னும் சமூகத்தில் புறக்கணிக்கப்படுது. ஆனால் அப்படி புறக்கணிக்கப்பட தேவையில்லாத ஒன்று. இப்போ நாங்கள் ஹெச்ஐவியை ஒரு சாதாரணமாக மற்ற நோய்களை போன்று, அதாவது டயபிட்டிஸ்,
குருதி, உயர் குருதி அமுக்கம், ப்ரெஷர் போன்ற ஒரு நோயாகத்தான், ஒரு தொற்றாகத்தான் கருதுகிறோம். நோயாக இல்லை, தொற்றாகத்தான் கருதுகிறோம். இன்றளவிலும் டாக்டர் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த மருத்துவத்துறை தொடர்பாகவோ விஞ்ஞானத்துறை தொடர்பாகவோ சில பேர் கேள்வி எழுப்புகின்ற போது இன்னும் முழுமை பெறாத ஒரு துறை, ஏனென்றால் எய்ட்ஸுக்கு கூட நீங்கள் மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்பதாக சில பேர் சுட்டி காட்டுவார்கள். HIV-க்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா இல்லையா, ஏன் அப்படியான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது தொடர்ந்து? HIV-க்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு பாவனையில் உள்ளன. 1990 தொடக்கத்திலிருந்து பாவனையில் உள்ளது. அது இப்போ இலங்கையையும் பொறுத்தவரையிலையும் பரந்த அளவில் அது சுகாதார திணைக்களத்தால் இப்போ இந்த வருஷத்துலேருந்து 2016ஆம் ஆண்டிலேருந்து HIV தொற்றுள்ள எல்லாருக்கும் மருந்துகள் கொடுக்குற அளவுக்கு HIV தொற்றுக்குரிய மருந்துகள் பரவலாக கிடைக்கின்றன. ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த HIV தொற்றுக்குரிய மருந்துகள் சாதாரணமாக HIV தொற்று ஏற்பட்ட பிறகு அந்த தொற்று என்ன செய்யும், ஒரு ஆளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இல்லாமல் செய்கிற, அதாவது துணிக்கைகள் என்று சொல்லப்படுகின்ற கிளஸ்டர் டிஃபரன்ஷியேஷன் செல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற CD4 செல்ஸ்களை குறைக்கிறதால நோயை ஏற்படுத்துகின்றது. அப்போ இந்த மருந்துகள் அந்த வைரஸ் எண்ணிக்கையை குறைத்து எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுகின்றது. அப்போ இந்த மருந்துகள் இந்த மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள் 100க்கு 100% இந்த வைரஸை அழிக்கிற சக்தி உடைய மருந்துகள் இல்லை. ஆனபடியாக தான் இந்த வைரஸ் அளவை குறைத்து எங்களுக்கு பரீட்சணைகள், அதாவது பரிசோதனைகளில் கண்டுபிடிக்கப்படாத அளவுக்கு வைரஸோட அளவை நிறைய குறைச்சி கொண்டு இருக்கும். அதாவது வைரஸ் சப்ரஷன் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறபடியாக அவர் ஒருத்தர் சாதாரண மனிதனை போல வாழக்கூடிய நிலைமை இருக்கின்றது HIV. ரைட். இப்போ நாங்கள் டயபிட்டீஸுக்கு மருந்து பாவிச்சு கொண்டிருக்கிறோம், ப்ரெஷருக்கு மருந்து பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி கேன்சர்ஸுக்கு வேறு தொற்று நோய்களுக்கு வேறு நோய்களுக்கு மருந்து பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். அவை முற்றாக எங்களோட நோயை உடம்பிலிருந்து விட்டாலும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த HIV-க்குரிய மருந்துகளும் இருக்கின்றன. இந்த HIV-க்குரிய வைரஸுக்குரிய மருந்து மட்டும் இல்லை, வேறு வைரஸுக்குரிய மருந்துகளும் சில வேளைகளில் கண்ட்ரோல் நிலையில் வச்சிருக்கிற அளவுக்கு குறைக்கின்ற மருந்துகளாக இருக்கின்றது. HIV மட்டுமண்டு இல்லை. உங்களுடைய கருத்தின்படி பல வழிகள் இருந்த போதும் கூட சமூகம் அளவுக்கு அதிகமாக பயப்படுகிறது என்பதாக நாம் நிறைய பேசலாம் இது தொடர்பாக. இப்பொழுது நான் நிலா லோகநாதனிடம் வருகின்றேன். இந்த HIV தொடர்பாக ஒரு சமூகத்தின் பார்வை இருக்கிறது. உண்மையாகவே சமூகம் இன்னும் விழிப்புணர்வற்ற நிலையில் இருக்கின்றது என்பதற்கான அத்தாட்சிகளை நாங்கள் கடந்த வாரம் முதல் இலங்கையிலே பார்த்திருக்கின்றோம். இதற்கு அப்பால் நாம் யோசிக்கின்ற போது சமூகம் ஏன் இதை ஒரு மிகவும் பயந்த ஒரு விடயமாக காண்பிக்கின்றது என்கின்ற கேள்விக்கு பின்னணியில் சில நேரங்கள் இதில் பாலியல் தொழிலோடு சம்பந்தப்பட்ட தொற்றுக்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் ஒரு சமூகத்திலே ஒரு சிறந்த கட்டமைப்பு உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நோய் குறித்தான அல்லது இந்த தொற்று குறித்தான அதீத பயத்தை உருவாக்குவதும் ஒரு தர்மம் என்பதான ஒரு கற்பியம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ என்பதாக கூட தோன்றுகிறது. சமூகத்தின் மத்தியிலே சமூக ஒழுக்கங்களோடு தொடர்படுத்தி இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் இந்த சமூகத்தின் நிலை இதை ஏன் இப்படி பார்க்கிறார்கள் சமூகத்தினர்? இந்த சமூகம்ன்றது இன்றைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. நேற்று இருந்த மாதிரியும் இன்றைக்கு இல்லை. இந்த சமூகத்தில் இந்த பண்பாட்டு தளத்தில் வேண்டுமென்றே செலுத்தப்பட்ட ஒழுக்கங்கள் இருக்குது, வேண்டுமென்றே திணிக்கப்பட்ட ஒழுக்கங்கள் இருக்குது. அதை நாங்கள் ஆற ஒழுக்கங்கள் என்று சொல்லுவோம். அதுக்கு பல நுண்ணிய அரசியல்கள் இருக்குது. அதுக்கு பின்னால் எங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சது மதங்கள், எங்களுக்கு இன்னும் அதுக்கு மேற்பட்ட படிகள் எல்லாம் இருக்குது. இந்த ஒழுக்கங்கள் ஒரு இடத்துல பிறலேக்குள்ள எங்களுக்கு அந்த ஒழுக்க நிலையில் ஒரு பிரச்சனை வரும். சமூகத்தில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளோட இது பாலியல் அறங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கேக்குள்ள இதில் இன்னும் கொஞ்சம் தளம்பல் இருக்குது. இந்த பாலியல் அறங்கள் பாலியல் ஒழுக்கங்கள் மனுஷனுக்கு இப்போ தான் தோன்றுனது. உண்மையாக இயற்கையோடு சம்பந்தப்பட்ட முழுதுமே இயற்கையான ஒரு பொது உடைமை சமுதாயம் எங்களுக்கு இருந்தது. எப்போ எங்களுக்கு திட்டமிடப்பட்ட வேட்டையோ, திட்டமிடப்பட்ட அந்த பயிற்சிகையோ, திட்டமிடப்பட்ட கால்நடை வளர்ப்போ, பொருளீட்டக்கூடிய பண வருவாய் தரக்கூடிய இந்த உற்பத்திகள் எப்போ நாங்கள் இதுகளை செய்ய ஆரம்பித்தோமோ அப்பையில இருந்து எங்களுக்கு ஒரு பிரபுத்துவம் சார்ந்த ஒரு ஃபியூடல் செட்டப் எங்களுக்கு வந்தது.
இந்த ஃபியூடல் செட்டப்புக்கு பிறகு எங்களுடைய சொத்துக்கள் வந்து யார்கிட்ட போய் சேரும், எங்களுடைய சொத்துக்களை யார்கிட்ட போய் கொடுக்குறது, அந்த பிரச்சனை வந்தது. இந்த சொத்துக்கள் வரைக்குள்ள எங்களுக்கு ஒரு குடும்ப அமைப்பு தேவைப்பட்டது. இந்த குடும்ப அமைப்பில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல்ல அந்த தாய் வழி சமுதாயம் இருந்தது. இந்த குடும்ப அமைப்பு வரைக்குள்ள தந்தை வழி சமுதாயம் என்ற ஒரு விஷயம் வந்தது. இப்போ தாயினுடைய மக்கள் என்று சொல்கிற மாதிரி ஈஸியாக வந்து இந்த தந்தையினுடைய மக்கள் என்று சொல்லலாம். இப்போ எங்களுக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த தந்தை வழியாக போகும். இப்போ இந்த குடும்ப அமைப்பு ஈஸியாக உருவாகிட்டுது. இந்த குடும்ப அமைப்பு உருவான அப்புறம் ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருவன் இந்த செட்டப் வந்தது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்திக்கு ஒருவன் தான், ஆனால் ஒருவனுக்கு வந்து அது வந்து பலதார முறையாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை பற்றி சொல்லல, உண்மையாக அதுதான் உண்மையாக செட்டப்பாக இருந்தது. ஒருவனுக்கு அது அந்த ஒருவன் வந்து உண்மையாக மிகப்பெரிய பணக்காரனாகவோ ஒரு கொளுத்த போஷாக்கான ஒரு பணக்காரனாகவோ ஒரு ஆண்டையாகவோ இருக்க முடியும். இந்த சாதாரணமாக வர்க்க நிலையில் வந்து கீழ்ப்பட்ட மக்களுக்கு வந்து அப்படியா ஒரு 4-5 குடும்பங்களை வைத்து கொள்ளக்கூடிய அந்தளவுக்கு போஷாக்கான பண வளர்ச்சி இருக்கல. இது வந்து வர்க்க நிலையில் வந்து பெரியவர்கள் வந்து அப்படி ஆக்கி கொண்டார்கள். இப்போ எங்களுடைய அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த அறம் வந்து புரண்டுட்டு இந்த குடும்ப கட்டமைப்புக்குள்ளே இருந்து வெளியில் வரைக்குள்ள தான் இந்த பாலியல் அறங்கள் வந்து தோன்றுது. இந்த பாலியல் அறங்கள் வந்து குடும்ப கட்டமைப்பில் இருந்து வெளியில் வர்றவர்களுக்கு வந்து அறம் புரண்டதாக தெரியுது. இந்த அறம் புரள்றது அறம் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்தது, எது கொண்டு வந்து தந்தது? இது சாதாரண வர்க்கத்திலே வந்து கீழே இருக்கிற ஆக்களுக்கானது அல்ல. நான் சொன்ன மாதிரி இந்த குடும்பத்துக்கு புறம்பான அந்த பாலியல் உந்தலை அதுகளை வந்து அதிக அளவுக்கு நாண்டவர்கள் வந்து வர்க்கத்தில் வந்து உயர்ந்தவர்கள், பெரிய பணக்கார ஆண்டைகள். இப்போ இந்த வர்க்கத்தில் இருந்தால் இது தோன்றுது. இந்த வர்க்கத்துக்கு வந்து இந்த உயர் வர்க்கத்துக்கு வந்து அடிபணியக்கூடிய சாமரம் வீசக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே இருந்து வருதுன்னு சொன்னால் மதங்கள் மூலம். மதங்கள் வந்து இந்த எங்களுக்கான ஒழுக்கத்தை வந்து எழுதி வைத்திருக்குது. எல்லா விதமான மதங்களும் வந்து ஒழுக்கத்தையும் ஒழுக்கத்தின் மூலமாக வந்து ஒரு பரலோகத்தை அடைகிற அந்த வழியை தான் காட்டி கொண்டு இருக்குது. இந்த மதங்கள் மூலமாக வந்த ஒழுக்கங்களில் தான் வந்து நாங்கள் பிறழ்கிறதா அல்லது அதே இடத்துல நிற்கிறதான்றது இது ஒரு சமூக விழுமியம் மாதிரி மாறிட்டுது. இந்த சமூக விழுமியம் வந்து இப்படியான ஆட்கொள்ளி நோய்கள், இப்படியான தொற்றுக்கள், குறிப்பாக வந்து பாலியல் தொற்றுக்கள், இந்த டேகோட வர்ற இந்த பெயர்களுக்கு பின்னால் வந்து ஒளிஞ்சிருந்து ஒவ்வொருத்தரையும் வந்து உழுப்பி பார்த்து கொண்டே இருக்குது. இது சாதாரணமான ஒரு தொற்றாக இருந்தால் கூட, இது சாதாரணமான ஒரு நோயாக இருந்தால் கூட, இந்த மாதிரியான அந்த அறங்கள், பாலியல் ஒழுக்கங்கள் என்ற அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த டேக்லைன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் அச்சப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த அச்சம் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து தனிமைப்படுத்தி அதுக்கு பிறகான அந்த உளவியல் பிரச்சனைகளை எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுக்கு காரணம் வந்து எங்களுடைய கட்டமைப்புக்கு மேலே இருக்கின்ற இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே இருக்கிற பெரிய பெரிய அதிகாரங்களும் மதங்களும் என்று நான் சொல்கிறேன். இந்த சமூக கட்டமைப்பால் உருவாக்கப்படுகின்ற விஷயங்கள் தங்களை பாதுகாக்க வேண்டும், சமூகத்தை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், ஒரு நெறிமுறைக்குள் மக்களை கொண்டு வர வேண்டும் என்பதாக உருவாக்கப்பட்ட கற்பிதங்கள் வந்து அதனுடைய பக்க விளைவு மாதிரி இத்தகைய விடயங்கள் தோன்றுகிறது என்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். புதிய கோணம் வித்தியாசமாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். இப்பொழுது நாம் இந்த கல்வி புலத்திற்குள் வருவோம். கல்வி புலத்தில் சொல்லுங்கள் யாஸ்மின் முபாரக் அவர்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 2 மாறுபட்ட விடயங்கள். இயற்கையாகவே மருத்துவ ரீதியாக இப்பொழுது HIV தொற்று என்பது அவ்வளவு தூரம் பயப்படக்கூடிய ஒரு விடயமல்ல என்பதை டாக்டர் சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் நிலா லோகநாதனுடைய கருத்திற்கு அமைவாக பார்க்கின்ற போது இதற்கு பின்னணியிலே வேறு சில நுண்ணிய அரசியல், நுண்ணிய காரணங்கள் இருக்குது. அவைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தளம் பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். இவைகளுக்கெல்லாம் அப்பால் ஒரு கல்வியலாளர்கள் அல்லது கல்வி சமூகத்திற்குள் இத்தகைய விடயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். மருத்துவ ரீதியான காரணங்களாக இருக்கலாம் அல்லது நுண்ணிய அரசியல் நோக்கியதான பார்வையாக இருக்கலாம். இவைகள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதான ஒரு கருத்தும் இருக்கின்றது. ஆனால் அண்மையை எங்களுடைய இலங்கையில் நடைபெற்ற நிகழ்வை பார்க்கின்ற போது கூட சாதாரணமாக படிப்பறிவு உள்ளவர்களிலிருந்து சாதாரண மக்கள் வரையிலும் இவை தொடர்பான எந்த ஒரு பிரஜை மற்றதான ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதான ஒரு பிம்பம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கல்வி புலத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வு எப்படியானதாக இருக்கிறது, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது முஷரஃப், நாங்கள் சொல்லுவோம் அதாவது வருமுன் காப்பதை சிறந்ததுன்னு சொல்லுவோம். என்ன இப்போ அதிகமான நோய்கள் இருக்குது, அதிகமான பிரச்சனைகள் இருக்குது. இது எவ்வாறு இது ஆரம்பிக்கப்படுகின்றது? அதாவது மேற்கத்திய ஊடகங்களாக இருக்கலாம், மேற்கத்திய சமூகமாக இருக்கலாம்,
அவங்களோட டார்கெட் குரூப் என்னென்றால் எவ்வாறு இந்த பிரச்சனைகளை உருவாக்குறது என்றால் ஆரம்பத்திலிருந்து அது சொல்லுவோம் அந்த சிறு பராயத்திலிருந்து தான் மாணவர்கள் தான் அவங்களோட ஏமா இருக்கிறாங்க. உதாரணமாக இந்த HIV தொற்று கூட அது ஒரு மாணவன், ஒரு இளைஞனாக இருக்கலாம், ஒரு வயதானவனாக இருக்கலாம், அவன் அந்த பிறந்ததன் காரணமாகத்தான் ஏதோ ஒரு வகையில் அந்த தொற்றுக்கு உருவாகிறேன்னு சொல்லலாம். ஏன் அந்த பிறன்று செல்கின்றான்? அதுக்கான காரணம் என்ன? அவனோட கல்வி அறிவு அதில் தாக்கம் செலுத்துது. அவன்கிட்ட அதாவது சொல்லுவோம் என்வாயன்மெண்ட்டுன்னு இருக்குது, அவனோட என்வாயன்மெண்ட் அதில் தாக்கம் செலுத்துது. அடுத்தது அவனோட நடத்தையும் அதில் தாக்கம் செலுத்துது. இந்த நடத்தைகள் எவ்வாறு இந்த நடத்தைகளை தீர்மானிக்கிறது என்ன? இந்த நடத்தை எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது? ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன். எல்லாரும் விரும்பி பார்க்குறது தான் இந்த கார்ட்டூன். நீங்கள் கூட விரும்பி கார்ட்டூன் பார்ப்பீங்க. சில கார்ட்டூன் சேனல்களில் எந்த விதமான விளம்பரங்களும் போட மாட்டாங்க. அதாவது பெரிய கம்பெனிஸுக்கு உரித்தான சில கார்ட்டூன் சேனல்ஸில் எந்த விளம்பரங்களும் போடுறில்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், இந்த கார்ட்டூன் சேனல்ஸுக்கு எப்படித்தான் இந்த கார்ட்டூன் சேனல்ஸை ரன் பண்ணுறாங்களோ, இந்த கார்ட்டூன் சேனல்ஸை ஏன் போடுறாங்கன்னு சொன்னால் அவங்கள பொறுத்தவரையில் இந்த கார்ட்டூன் சேனல்ஸோடு சேர்த்து பல பெரிய சேனல்ஸ்கள் இருக்குது. இவங்க என்ன செய்ய வேண்டும்? இவங்களோட டார்கெட் என்ன? அதாவது சொல்லுவாங்க, சிறிய மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிப்பாங்க. என்ன செய்வாங்க? மீன் பிடிக்கும் போது சிறிய மீனை கொண்டு போய் அதை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. இது மாதிரி தான் ஒரு பிள்ளைய ஒரு திரைப்படத்துக்கு அடிமையாக, தொலைக்காட்சிக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அது அந்த பிள்ளையிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும், அந்த சிறுவனிலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். வெறுமனே அதாவது 18 வயதுக்கு பிறகு தான் தொலைக்காட்சி பார்க்கணும்னு சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அதற்கான அந்த விருப்பத்தை உருவாக்க வேண்டும், அந்த பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்கிறாங்க? கார்ட்டூன் சேனல்ஸை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார்ட்டூன் சேனல்ஸ்லேருந்து அந்த பிள்ளைக்கு விருப்பமான அந்த கார்ட்டூன்ஸை உருவாக்கி பிள்ளைக்கும் அந்த தொலைக்காட்சிக்குமான அந்த தொடர்பை என்ன செய்தான்? அதிகப்படுத்துகிறான். இப்போ அந்த பிள்ளை வருது, அதன் கார்ட்டூன் ஒரு தொடர்ச்சியாக அந்த வயதை மாறும் போது அந்த வயதின் அந்த மாற்றத்துக்கு ஏற்ப மாதிரி அதோட விருப்பமும் மாறுது. எந்த பக்கத்தில் மாறுது? இந்த பக்கத்தில் தான் ஆகுது. ஆகவே என்ன செய்யுது? அந்த பிள்ளை கார்ட்டூன்லேருந்து தொலைக்காட்சி தொடர்களுக்கும் அடுத்த ஆடல் பாடல்களுக்கும் மற்றும் திரைப்படங்களுக்கும் மாறுது. அதே போன்று தான் இந்த எமது சமூகத்தின் மத்தியிலும் ஆரம்ப குறிக்கோளாக இருக்கிறது மாணவர்கள், சிறுவர்கள் தான். அவர்கள் மத்தியில் என்ன செய்கிறோம்னு சொன்னால் மேற்கத்திய ஊடகங்கள் அதாவது அவங்கள்ட்ட எங்களுக்குன்ற ஒரு சமூக விழுமியங்கள் இருக்குது, எங்களுக்கு மதம் சார்ந்த அந்த கட்டுக்கோப்புகள் இருக்குது. அதை நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இப்போது அதை மாறி போகுது. ஆரம்பத்தில் என்ன செய்வோம்? குறிப்பிட்ட விடயங்களை தாய் தந்தை பிள்ளைகளிலிருந்து பார்க்க மாட்டாங்க. சிறு காலத்தில் நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு பாடல் காட்சியை கூட நாங்கள் பார்த்தது இல்லை. ஏன்னு சொன்னாண்டா அதில் வர சில காட்சிகள், சில இதுகளை எங்களுக்கு எங்களோட சமூகத்துக்கும் எங்களை கலாச்சாரத்துக்கும் இதாக இருக்கும். ஆனால் இன்றைய சமூகத்தில் என்ன செய்யுது? சிறு பிள்ளைகளை இருந்து பெற்றோர் வரங்காட்டியும் வயதான பாட்டம் பாட்டி வரங்காட்டியும் இருந்து பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தன்மை இல்லாமல் போயிட்டு, அந்த ஷைனஸ் இல்லாமல் போயிட்டுது. அந்த பிள்ளைக்கு என்ன வருகுது? இப்படியான ஒரு விடயம் நடக்குது, ஒரு காட்சியை, ஒரு ஆபாசமான காட்சியை பார்க்குறேன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த அது சம்பந்தமான அந்த வெக்கம் இல்லாமல் போகுது. இதனூடாக நீங்கள் சொல்ல விளைவது என்ன? இப்பொழுது இன்றைய உலகத்திலே இது சாதாரண இயல்பான விஷயங்கள். இப்பொழுது தொலைக்காட்சி கார்ட்டூனாக இருக்கலாம், இவைகள் ஊடாக பிள்ளைகள் பிழையான விதத்தில் வழிநடாத்தப்படுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். இதனால் பாலியல் பிறழ்வுகள் ஏற்படுகின்றது, சமூக ஒழுக்கங்கள் இப்பொழுது நிலா லோகநாதன் சொன்னது போன்று மதம் சார்ந்து கட்டமைக்கப்பட்ட விழுமியங்கள் எல்லாம் இழந்து அறம் தவிர்ந்த பிள்ளைகள் வளர்கிறார்கள் என்று சொல்ல வருகிறார். இதனால் இந்த நோய்கள் தொற்றுகிறது அப்படின்னு. இது முக்கியமாக காரணமாக இது தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு பிள்ளை ஒரு மோசமான பக்கத்தை நோக்கி செல்வது இல்லை. இது ஆரம்பத்திலேருந்து அந்த உணர்வு ரீதியாக அந்த மாற்றப்பட்டு அந்த ஹோமோன்ஸும் அதில் பங்கு வகிக்குது. சாதாரணமாக முஷர்ராஃப் நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, நிகழ்ச்சிக்கு வெளியில் போகும்போது உங்களுக்கு அதாவது ஓட தெரியாமல் இருக்கலாம். திடீர்னு ஒரு நாயை காண்றீங்க, அந்த நாயை காணும்போது என்ன செய்வீங்க? ஓடுவீங்க. ஏன் எதனால் ஓடுவீங்க? அதுக்கு முந்தி சொல்லியிருப்பாங்க, ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, ஒலிம்பிக்கு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஓடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிடும், நீங்கள் ஏழாண்டு சொல்லியிருப்பீங்க. ஆனால் என்ன நடக்குது உங்களுக்கு? அதாவது சொல்லுவோம், எதிரில் ஒரு ஹோமோன்ற சுரப்பின் காரணமாக அது என்ன செய்யுது? உங்களை ஓட வைக்குது. அதே போன்று தான் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் இந்த மாணவர்களுக்கும் சில காட்சிகளை, இந்த பாலியல் சம்பந்தமான காட்சிகளை அடிக்கடி காட்டும் போது அவங்களோட எண்ணமும் சிந்தனையும் அதை நோக்கி தான் போகுது. டாக்டர், நீங்கள் சொல்ல வேண்டும், இப்பொழுது
ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. நிலா லோகநாதனுடைய பார்வையின்படி இந்த சமூக அறங்கள் நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற விடயங்களின் ஊடாகத்தான் இப்பொழுது இதை ஒரு பெரியதொரு எச்சரிக்கையாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம் என்பதான ஒரு விடயத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். என்னுடைய பார்வையாக இருந்தது அல்லது கேள்வியாகவும் இருந்தது என்னென்றால், இந்த ஒழுக்கம் சிதைந்து போகும், இந்த பாலியல் ரீதியாக அதிகம் இந்த HIV தொற்று உருவாகின்றது என்பதற்காக இது இருந்தால் நல்லம். சில பேர் சொல்ல நானும் கூட கேள்விப்பட்டேன், இதற்கு மருந்து கண்டுபிடிக்கவே கூடாது, ஏனென்றால் இந்த பயம் இருந்தால்தான் ஒரு ஒழுக்கத்தோடு சமூகம் வாழும் என்பதான கருத்துக்கெல்லாம் சொல்லப்படுது. அவர் கூறிய விடயங்களுக்கு பின்னணியிலும் அத்தகைய ஒரு எண்ணம் இருக்கிறது. அதாவது இந்த ஒழுக்கத்தோடு வளர வேண்டும், யாரும் பாலியல் தவறுகள் புரிந்துவிடக்கூடாது என்பதான ஒரு பார்வையும் சிந்தனையும் தான். ஆனால் உண்மையாக இந்த HIV தொற்று என்பது வெறுமனே பாலியலோடு தொடர்பட்ட ஒரு விடயமோ இல்லை. எல்லோருமே HIV என்ற உடனடியாக பாலியல் சார்ந்த சிந்தனை செல்கிறது. இன்று அந்த குளியாப்பிட்டி சம்பவத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த சிறுவனு கொண்டும் சொல்ல முடியாவிட்டாலும் கூட தாய் தந்தை என்று குடும்ப ரீதியிலே இவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்திலே போய்விடுகிறார்கள். இவர்கள் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதான ஒரு சிந்தனை. சாதாரணமாக இரத்த மாற்றீட்டிலிருந்து பல்வேறு காரணங்கள் இதில் இருக்கின்றது. இருந்தாலும் கூட நேரடியாக நாங்கள் இந்த HIV தொற்று என்ற உடனே பாலியல் சார்ந்த ஒரு பிறல் நடத்தை என்பதான ஒரு சிந்தனைக்குள் தள்ளப்படுகிறோம். இதை எப்படி டாக்டர் நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம்னு சொன்னால் HIV பாலியல் நடத்தைகள், அதாவது HIV தொற்றுகின்ற விதத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், ஒன்று பாலியல் உறவு மூலமாக தொற்றுகின்றது, அதாவது தொற்றுள்ள ஒருவரோடு ஏற்படுகின்ற பாதுகாப்பற்ற உடலுறவு, அதாவது கொண்டோம் ஒன்று பாவிக்காமல் நடைபெறுகின்ற உடலுறவு. மற்றது தாயிலிருந்து குழந்தைக்கு தொற்றுகின்ற வீதம் ஒன்று இருக்கின்றது. அடுத்தது போதை வஸ்து, மெயினாக போதை வஸ்து பாவிக்கிறவர்கள் ஊசிகளையும் புகுத்திகளையும் ஷேர் பண்ணி பாவிக்கிறதால தொற்றுகிறது. அப்போ HIV தொற்றுக்கு நாங்கள் பாலியல் தொற்றுகளை முன்னுக்கு கொண்டு நிறுத்தினாலும், அது இலங்கையில் எங்களுக்கு, அதாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் நடைபெறுகின்ற பாலியல் உறவு தான் முக்கிய காரணமாக இலங்கையில் இருந்தாலும், அந்த HIV தொற்றுக்கு ஆணுக்கும் இடையில் ஏற்படுகின்ற பாலியல் தொற்று மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இந்த பாலியல் தொற்றுகள் மூலமாக நடைபெறுகின்ற இந்த இடம்பெறுகின்ற HIV தொற்றுக்கு நாங்கள் நெடுகையும் கட்டாயமாக சொல்ல இயலாது ஒழுக்கம் இல்லை என்று சொல்லி. இப்போ எங்களுடைய தொற்றுள்ளவர்களை பார்த்தால் சில வேளையில் ஒரு பாலியல் துணையோடு இருந்தவர்களும் தொற்றுக்குள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், சிறுவர்கள் தொற்றுக்குள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ எந்த நேரமும் பாலியல் ஒடுக்கக்கேடு தான் HIV தொற்றுக்கு காரணம் என்று சொல்ல இயலாது. அடுத்தது சில பாலியல் நடத்தைகள் அப்படி HIV தொற்றுக்குள்ள ஆனவர்களுக்குள்ளேயும் சில பாலியல் நடத்தைகள் HIV தொற்றை கூட்டுகின்றனவாக இருக்கின்றன. உதாரணமாக ஆணுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற பாலியல் தொற்றுக்கள், மற்றது பாலியல் தொழிலாளர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், நடத்தைகள் அப்படியானவை HIV தொற்றை கூட்டுகின்றனவாக இருந்தாலும், இந்த பாலியல் நடத்தைகள் தான், தவறான நடத்தைகள் HIV தொற்றுக்கு காரணம் என்று நாங்கள் கூறுவது, முழுதாக கூறுவது சரியில்லை. அதில் ரெண்டு பக்கம் இருக்குது. தவறான உறவுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னு சொன்னால், கணவன் மனைவிகளுக்கு இடையில் நடைபெறுற உறவுகள் அப்படி என்று சொல்லிக்குள்ள நாங்கள் அதுகளை ஒரு காரணம், மல்டிபிள் பார்ட்னர்ஸ், நிறைய பார்ட்னர்ஸ் இருக்கிற ஒரு காரணமாக இருந்தாலும் அதை நாங்கள் அதிகமாக தவறான நடத்தைகள் என்று நாங்கள் சொல்கிறதில்லை இந்த நோயை பற்றி கதை கேட்குள்ள. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது நிலா பேசிய விடயத்துக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அதாவது இப்போ இந்த சமூகத்தில் இந்த ஒழுக்கம் குறித்தான அதிகமான ஒரு கற்பிதத்தை உருவாக்கி விட்டோம். அதனால் நாங்கள் இன்று என்ன செய்கின்றோம் என்றால், ஒரு இப்படியான விடயங்கள் வருகின்ற போது பிழையாக புரிந்து கொள்கின்றோம். இன்று எல்லோருமே இந்த விடயம் தொடர்பாக அதிக பயம் கொண்டிருப்பதற்கு காரணமும் கூட நாங்கள் இந்த சமூகத்திலே இது ஒழுக்கம், இது மீறப்படக்கூடாது என்பதான சிந்தனை தான். இப்பொழுது நீங்கள் விலாவரியாக சொல்கிறீர்கள், அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நீரிழிவு நோய் மாதிரி, ஏனைய கேன்சர் நோய் மாதிரி இதுவும் ஒரு சாதாரண நோயாக எடுத்து நீங்கள் அவருடன் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நாம் சொன்ன போதும் கூட சமூகத்திலே இதை ஒரு இரண்டாம் பட்சமாக பார்க்குவதற்கான காரணம் கூட நாம் உருவாக்கிய ஒழுக்க விளிம்பியங்கள் சார்ந்த சிந்தனைகள். அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவருடைய கருத்துக்கள்? சமூகத்தில் அப்படி பார்க்குறபடியாக தான் இப்போ இந்த நோய் எனக்கு HIV இருந்தால் இந்த சமூகம் இப்படி என்ன குற்றமாக உணரும், அதாவது என்ன ஒரு தொற்றுள்ளவரை அல்லது தொற்றுள்ளவர்கிட்ட பார்ட்னர்ஸை
ஒரு குற்ற உணர்வோட உணரும் என்ற ஒரு பயத்திலேயே சில வேளையில் அவர்கள் டெஸ்ட்டுக்கு போகிற இல்லை, டெஸ்ட் பண்ணி பார்க்குற இல்லை, நோய் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குற இல்லை. அப்போ நாங்கள் அந்த பயத்தை உருவாக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் இப்போ பழைய காலம் மாதிரி இல்லை. இப்போ இல்லை, விஞ்ஞானம் வளர்ந்து மருந்துகள் கிடைக்குது, மருந்துகள் இலவசமாக கிடைக்குது, எங்களுக்கு தெரியும் மருந்துகளை வடிவாக பாவிச்சா சாதாரணமான ஒரு ஆளுக்குரிய வாழ்க்கை நாள் HIV தொற்றுள்ளவருக்கும் இருக்குது. அப்படியான ஒரு நிலையில் நாங்கள் ஒரு ஆளை பயப்படுத்தக்கூடாது. இப்படி இது இருக்க வேணும், இது பயப்படுத்தி அறிவை கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் கொடுக்குற அறிவு முற்போக்காக இருக்க வேணும். முற்போக்காக இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்குன்ற முற்போக்கான அறிவை தான் நாங்கள் கொடுக்க வேணும். ஆனால் அந்த களங்கம், அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட களங்கம் என்ன, அந்த பயம். இப்போ என்ன நான் டெஸ்ட் பண்ணி எனக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு நினைச்சால் என்ன இப்படியாக நினைப்பார்களே என்ற ஒரு களங்கம், பயம், தாங்களாக உருவாக்கப்பட்ட இதுகள் தான் இன்னும் ஒவ்வொருத்தரும் தாங்களாக முன் டெஸ்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணப்படுற அளவுக்கு பின்னோக்கிய நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் பயமும் அந்த ஒரு மனப்பான்மையும். இதே நேரத்தில் நிலா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கூறிய விடயங்களிலே பல கருத்துக்கள் இருந்தன. உண்மையாக நாம் இந்த காரணங்களுக்காக இந்த சமூகம் தான் இந்த மாதிரியான ஒரு கற்பிதத்தை உருவாக்கி விட்டது என்று அதற்கு ஒரு காரணம் சொல்லப்படும். இப்போ அவருடைய தளத்திலிருந்து பேசுகின்ற போது சமூகம் சார்ந்த இந்த மதங்கள் சார்ந்த ஒழுக்க விழுமியங்கள் தான் மனிதனை ஒரு அறநெறியிலே நல் வழியிலே செலுத்துகின்றது. அதனை மீறி செல்கின்ற போது இத்தகைய ஒரு தொற்றுக்கள், கொடிய நோய்களுக்கு நாம் ஆட்பட வேண்டியிருக்கும். எனவே இத்தகைய ஒழுக்க நெறிகள் அவசியம் என்பதான வாதம் அவர் சார்ந்த பலரிடம் இருக்கிறது. நீங்கள் அதை ஏன் பிழையாக பார்க்கிறீர்கள்? நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அது உண்மைதான். எங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கக்குள்ள எல்லா மத நிறுவனங்களும், எல்லா மதங்களும், எல்லா மதங்களினுடைய பிரதிநிதிகளும் செய்கிறது எல்லாமே மக்களினுடைய நல்வாழ்க்கைக்கும், மக்களினுடைய நல்வாழ்க்கையினுடைய ஈடேற்றத்துக்குமாகத்தான் செய்கிறார். அப்படி தான் பார்க்கக்குள்ள அப்படி தான் தெரியுது. இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நான் முதல்ல அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி நுண்ணிய அரசியல் இருக்குது, பெரிய அரசியலும் இருக்குது. இந்த நுண்ணிய அரசியல் அந்த கண்ணோட நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் மதங்கள் ஏன் இந்த ஒழுக்கங்களை வலியுறுத்தி கொண்டே இருக்குது. மதங்களுக்கு என்ன தேவை? சாதாரணமாக மனுஷன் கடவுளை கும்பிட்டு நல்ல வாழ்க்கைக்கு போகிறது, இது ஏன் திருப்பி 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 மதங்கள் ஒழுக்கத்தை சொல்லிக்கொண்டே இருக்குது. இந்த ஒழுக்கங்களையும் யாருக்கு இந்த ஒழுக்கம் அதிகமாக இருக்குது? எந்த சாராருக்கு ஒழுக்கம் அதிகமாக இருக்குது? எந்த மாதிரியானவர்களுக்கு ஒழுக்கம் அதிகமாக இருக்குது? எந்த வர்க்கத்தினருக்கு ஒழுக்கம் அதிகமாக இருக்குது? யாருக்கு இந்த ஒழுக்கம் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்குது? இப்போ எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லா வகையான ஆட்களும் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மேற்கு ஐரோப்பா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, இந்த பக்கம் மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் இருக்குது. எந்த நாடுகளுக்கு, எந்த மக்களுக்கு இந்த ஒழுக்கங்கள் திணிக்கப்பட்டு கொண்டே இருக்குது? ஆசிய நாடுகளாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், இந்த மாதிரியான நாடுகளுக்கு, மூன்றாம் உலக நாடுகளுக்கு மதங்கள் எப்பயுமே போய் இப்படி தான். மதங்கள் எப்படிப்பட்ட சொன்னால் அப்படி கையை அப்படியே விரிச்சு கொண்டே இருக்கும். ஆபத் பாந்தவர்கள் மாதிரி, வாங்க என்னட்ட வாங்க 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 நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் அது எப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய திமிங்கலம் அந்த குட்டி மீன்களை ஆண்டு பிடிச்சி கொண்டிருக்கிற மாதிரி. அங்கே ஏற்கனவே இன்னொரு மீன் திரத்தி கொண்டிருக்கும். அந்த மீன்கள் எல்லாம் இப்படி இது ஏதோ மேலேன்னு சொல்லி இதுக்குள்ளே வந்திருக்கும். திருப்பியும் அந்த மீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி தான். உங்களுக்கு எல்லாருக்கும் மதர் தெரேசாவை தெரியும். அவருடைய அந்த காப்பகத்தில் அவர் என்ன மாதிரியான ஆட்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தாருன்னா, எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு, தொழு நோயாளர்களுக்கு, அல்லது கன்னி வழியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்லாம் உதவி செய்து கொண்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டால், நீங்கள் ஏன் அதிக அளவில் யாருக்கு உதவி செய்கிறான்னு சொன்னால் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு. அன்பே வடிவான கருணை உருவமான ஒருவர். இப்போ ஒரு பிரித்தானிய பத்திரிகையாளர் ஒரு ஆள் போய் கேட்குறாரு, நீங்கள் என்ன அதிகமாக எய்ட்ஸ் நோயாளிகளை எடுக்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ அவள் சொல்கிறா, என்ன எய்ட்ஸுக்கு தான் இது அவள் இறக்குறதுக்கு முதல் அந்த காலத்தில் கேட்டு, எய்ட்ஸுக்கு தான் இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படையில்லை. அதால் அந்த அவங்களுக்கு மருந்து இல்லை. அவங்க இறக்கும்போது சந்தோஷமாக இறக்குறதுக்கு நாங்கள் வழி செய்வோம், அதுக்கான பிரார்த்தனையை செய்வோம். உண்மையாக சந்தோஷமாகவும் இந்த பவுடரெல்லாம் போட்டு குளித்து இறக்கிறதுக்கான பிரார்த்தனையை தான் அந்த அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அதுதான் அந்த மதங்கள் செய்யுதா. இப்போ இவக்கு மதர் தெரேசா மாதிரியான ஆட்களுக்கு கிடைக்கிற நிதிகள், எங்கிருந்து இல்லாமல் கிடைக்கிற நிதிகள், அதை வச்சு கொண்டு பெரிய ஒரு 5 நட்சத்திர வைத்தியசாலையை கட்டியிருக்கலாம்.
அவருடைய அதுக்கு பிறகு பின்னாலே வந்து அதுக்கு பிறகு அவருடைய இடங்களை வந்து முற்று ஆராய்ஞ்சு பார்த்த நேரம் வந்து கழுவப்படாத ஊசிகளும் பாவித்த இந்த வேக்சின் பண்ணுற ஊசிகளும் மருந்து குப்பிகளும் இதெல்லாம் வந்து எந்த ஒரு சுகாதார முறையும் இல்லாமல் கிடைக்கப்பட்டது. இந்த பணம் எல்லாம் எங்கே போனது? இந்த பணத்தை எல்லாம் வந்து இந்த மதங்கள்ன்ற பேரில் சொல்லி உள்ளாக்கள் வந்து எங்கே எடுத்துக்கொண்டாங்க? தாங்க பாவித்தாங்களா இல்லை இன்னொருடத்தில் போனதா? இவங்களுக்கு வந்து நோபல் பரிசுகளும் இன்னும் எல்லா பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் வந்து அவர்களோட கதைச்சு அவர்களுக்கு ஆதரவாகும். இது இப்படியே நடந்து கொண்டே இருக்குது. இந்த பணங்கள் எல்லாம் எங்கே? இந்த பணத்தை வந்து எந்த நோயாளிக்காக வந்து முழுமையாக செலவழிக்கப்பட்டது? இந்த 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 இது உங்களுக்கு தெரியும், ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறேன்டா ஒரு 1000 கோடி வரைக்கும் செலவாகும். இந்த பணம் வந்து மிகவும் முக்கியமானது. ஒரு மருந்துன்ற காப்பிரைட் வந்து 20 வருஷத்துக்கு தான் செல்லுபடியாகும். இந்த காப்பிரைட் இருக்கிற வரைக்கும் வந்து மருந்தினுடைய விலையை வந்து எந்த அளவுக்கு வேணும்னாலும் அதிகமாகி விற்பினோம். இந்த 20 வருஷங்கள் முடிஞ்ச பிறகு அந்த ஃபார்முலாவை நாங்கள் வெளியே விடலாம். காப்பிரைட் இந்த ஃபார்முலா வெளியே விட்ட பிறகு போட்டி நிறுவனங்கள் எல்லாம் வந்தால் அதே மாதிரி சாயலில் இருக்கிற மூலப்பொருட்கள் அதே கொஞ்சம் பேர்களை மாற்றி சின்ன சின்ன மூலப்பொருட்களை சேர்த்து உருவாகும். ஏன்னா புதுசாக செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய ஒரு மூலதனம் தேவை, பெரிய முதலீடு தேவை. இந்த முதலீடுகள் இல்லாமல் சின்ன சின்னதாக செய்து கொண்டு போகலாம். இப்போ எங்களுக்கு அந்த ஃபார்முலா மாதிரி கிடைச்சிடும். இப்போ அது வரைக்குமான அந்த பணத்தை வந்து நாங்கள் யார்கிட்ட இருந்து எடுக்கிறோம்? இந்த நோயாளிகளும் இருந்து. இந்த நோயாளிகள் யார்? உண்மையாக எங்களுக்கு தெரியும், இந்த எய்ட்ஸ் இந்த இந்த நோய், இந்த தொற்று நோய் எல்லா இடமுமே இருக்குது. அமெரிக்காவில் இருக்குது, ஐரோப்பாவில் இருக்குது, கென்யாவில் இருக்குது, நைஜீரியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல இருக்கிற நோய் ஒரு 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 சாரார நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சு கொண்டே வருது. ஒரு சாராரனுடைய நோய் வந்து படிப்படியாக கூடிக்கொண்டே வருது. இந்த லெவல் அப்படியே இப்படி போய்கொண்டே இருக்குது. இப்போ இவர்களுக்கு வந்து இதே இந்த மருந்துகள் தான் கொடுக்கப்படுது, இதே விஷயங்கள் தான் கொடுக்கப்படுது. இது மட்டுமே கூடிக்கொண்டு வருது, இது மட்டுமே குறைஞ்சு கொண்டு வருது. இதுக்கான இந்த அரசியல் என்ன? இந்த போக்கு எப்படிப்பட்டது? ஒரு பக்கம் கூடிக்கொண்டும் ஒரு பக்கம் குறைஞ்சு கொண்டும் சாதாரண நிலைக்கு வரக்கூடியதாகவும், ஒரு பக்கம் மிகவும் கூடி அந்த மக்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்கள், 3ஆம் உலக மக்கள், கொலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மக்கள். இந்த மக்களுக்கு தான் வந்து இது கூடிக்கொண்டே போகுது. அதுக்கு என்ன காரணம் என்ன? ஒருவனையை பார்த்தா கல்வி அறிவு இல்லை, இவர்களுக்கு பல பிரச்சனை, இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்படியான விஷயங்கள் இல்லை. கல்வி அறிவு இல்லாட்டியும் அதுக்கான காரணம் என்ன? அதுக்குள்ளே நடக்கிற அரசியல் என்ன? இவற்றையெல்லாம் பார்க்கணும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து யார் காரணமாக இருக்கிறது? முதல்ல நான் சொன்ன மாதிரி மதர் தெரேசா மாதிரியான அந்த தேவதைகளை வந்து எங்களுக்கு யார் அனுப்புறது? அந்த நிதிகள் எல்லாம் யாரிடம் போய் சேருது? இப்போ இதுக்கும் மதங்களுக்கும் மதங்கள் சொல்கிற நல் உலகத்துக்கும் வந்து ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும். நாங்கள் உலக அரசியல் குறித்தெல்லாம் நிறைய யோசிக்க வேண்டும். உங்களுடைய இதுக்கு பதில் சொல்வதாக இருந்தால் இன்று இலுமினாட்டி தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. டாக்டர், நீங்கள் இதற்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு. ஏனென்றால் அவர் கூறுகின்ற ஒரு விடயம், இப்பொழுது எல்லா நாடுகளிலும் எய்ட்ஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் HIV இருக்கிறது, எய்ட்ஸ் நோய் என்று சொல்லப்பட்டது. HIV தொற்று என்று இப்பொழுது அடையாளம் காணப்படுகின்ற இந்த நோய் அல்லது இந்த தொற்று மேற்குலகத்திலும் இருக்கின்றது, இந்த ஆசிய பிராந்தியங்களும் இருந்தாலும் கூட இந்த 3ஆம் உலக நாடுகளில் மிகைத்து வருகிறது. அங்கே வந்து அந்தளவு தூரம் மிகைக்கவில்லை என்பதான கருத்து உண்மையிலே எப்படி, உண்மை நிலை எவ்வாறானதாக இருக்கிறது? அங்கே மருத்துவ வசதிகள் மேலும் அதிகரித்திருக்கிறதா, குறித்த மருந்துகள் இங்கே இல்லாமல் இருக்கிறதா, அல்லது இந்த வளர்ச்சி அந்த சமநிலையற்ற தன்மை தொடர்ச்சியாக இருக்கிறதா? நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? உண்மையாக பார்த்தோம்னு சொன்னால் HIV உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. தொற்றுற முறை தான் வேறாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா, கனடா அப்படியான இடங்களில் நாங்கள் மெயினாக தொற்றுறது வந்து ஒன்று வந்து மென் செக்ஸ் வித் மென், அதாவது ஆண்களுடன் ஆண்கள் உடலுறவு கொள்வதும், மற்றது வந்து இன்ஜெக்ஷன் ட்ரக் யூஸ், அதாவது போதை வஸ்துக்களை ஊசி மூலமாக பாவிக்கிறது. அதே மாதிரி இலங்கை மற்றும் ஆசிய நாடுகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்தியா போன்ற நாடுகளில் முக்கியமான தொற்று உடலுறவாக இருக்கின்றது. அதுவும்
ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில். அதே மாதிரி ஆப்பிரிக்காவும் ஹெட்டரோசெக்ஷுவல், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற. இப்போ நாங்கள் ஐரோப்பியா பார்த்தோம்னு சொன்னால் ரஷ்யா, உக்ரைன் அப்படியான நாடுகள்னு சொன்னால் அதிகமாக தொற்றுகிறது இந்த போதை வஸ்து பாவனைகளால் இன்ஜெக்ஷன். அப்போ அந்த தொற்றுகிற முறைகளில் வித்தியாசங்கள் இருக்கின்றது. அதே நேரம் மற்றது வந்து தொற்றுகளோட முறைகள், மற்றது ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற அறிவு, எடியூகேஷன் நிலை. மேலை நாடுகளில், அதாவது அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள், ஐரோப்பிய நாடுகளை பார்த்தோம்னு சொன்னால் அவர்களோட நாலேஜ் அது வந்து அந்த விழிப்புணர்வு வந்து கூட இருக்கின்றது. அதாவது ஒரு சின்ன பிள்ளை கண்டாலும் இதை பற்றிய விழிப்புணர்வுகள் கூடுதலாக இருக்கிறபடியாக அவர்கள் வந்து பாதுகாப்பான முறைகளை கையாளுகிறார்கள். அதோடு அதுக்குரிய வசதிகளும் கூட இருக்கின்றது, அறிவூட்டப்படுகிறது. இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ காண்டம், அதாவது ஆணுரையோ பெண்ணுரையோ எல்லாம் ஃப்ரீலி அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இன்ஜெக்ஷன் ட்ரக் யூஸ் அந்த ட்ரக்ஸை போதை வஸ்துகளை பாவிக்கிறார்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ், அந்த ஊசிகள் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படுகும், அல்லது ஏதாவது ஒரு முறையில் அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது, அல்லது ஃப்ரீலி அவைலபிள். அந்த மாதிரியான இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறபடியால் அந்த நாடுகளில் குறைவு. மற்றது வந்து மருந்துகள் பாவித்தாலும் மருந்துகளை பாவிக்கக்குள்ளே வந்து இந்த மருந்துகள் வந்து, அதாவது HIV தொற்றுக்குரிய மருந்துகள் முறையாக பாவிக்க வேணும். முறையாக பாவிக்க வேணும் என்று நாங்களும் சொல்லிக் கொடுக்குறோம், கிளைத்தைய நாடுகளுக்குரிய ஆட்கள்கிட்டையும் சொல்லிக் கொடுக்குறோம். அதே நேரம் இந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிகளில் அந்த நாடுகளுடைய மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம், மேலத்தேய மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மேலத்தேய மக்கள் வந்து என்ன செய்கிறார்கள்னு சொன்னால் சொல்லிக் கொடுக்குற முறைகள், அதாவது அவர்களுக்கு அந்த அந்த உணர்வுகள் கூட, அதாவது தான் எப்படியும் நிறைய நாட்கள் வாழ வேண்டும், வாழ்கிற நாட்கள் எல்லாம் இந்த ஹெல்த்தியாக, அதாவது சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கூடுதலாக இருக்கிறது எங்களோட நாடுகள் மற்ற நாடுகளை விட. ஆனபடி அவர் கூடுதலாக அதை கவனம் எடுத்து ஒவ்வொரு மருந்தையும் கட்டாயமாக கவனமாக பாவிக்கிறார்கள். மற்ற எங்களோட நாடுகளில் போகக்குள்ள சில வேளைகளில் நாங்களாகவே திருப்பி கேட்க வேணும், நீங்கள் மருந்து பாவிக்கிறீங்களான்னு. அதே மாதிரி இந்த சவுத் அமெரிக்கன் நாடுகள்லேயும் அந்த நிலைமை தான், எங்கள் நாடுகளோட நிலைமை தான் இருக்குது. இப்படியான போக்குகளாலேயும் ஓரளவுக்கு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு இப்படியான சமநிலையின்மையான நிலைமை இருக்கிறது. ஆனாலும் உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சுகாதார வசதிகளின் மேம்பாடு, அதே நேரம் இலவச சிகிச்சைகள், இலவசமோ இலவசம் இல்லாமையோ இதுகளால் இப்போ வந்து HIV தொற்று உள்ளவர்கள் வாழுகிற வீதம் எல்லா நாடுகள்லையும் பார்க்கக்குள்ள கூடிக்கொண்டு தான் நீண்ட காலம் உயிர் வாழுகிறார். அதாவது எய்ட்ஸாக வர்ற விகிதம் குறைவாக இருக்கின்றது. இப்போ இலங்கையை பொறுத்த வரையிலையும் இந்த HIV தொற்றுக்கு கண்டுபிடிச்ச பிறகு அதுக்குரிய மருந்துகளுக்கு, அறிவூட்டல் நிகழ்வுகளுக்கு, விழிப்புணர்வு நிகழ்வுகளுக்கு நிறைய முதலீடுகள் செய்யப்பட்டு நிறைய திட்டங்கள் இருக்கின்றன. அதனால் எங்களுக்கும் நாளுக்கு நாள் தொற்றுள்ளவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது, புதிதாக தொற்றுள்ளவர்களும் இருக்கின்றார்கள். அதே நேரம் விழிப்புணர்வுகளாலேயும் ஒவ்வொருத்தரும் தங்களோட குருதிகளை போய் பரிசோதித்து அந்த அறிவூட்டல் வளர்ச்சியினாலேயும் நோயாளிகள், அதாவது தொற்றுள்ளவர்கள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். அந்த இதுகளும் இருக்கின்றன. இப்பொழுது இந்த பாடசாலை சூழலில் இது எவ்வாறு சொல்லப்படுகிறது? இப்பொழுது இந்த நாம் நடந்து முடிந்த சம்பவத்தை பற்றி பார்த்தாலும் கூட பெற்றோர்களிலிருந்து ஆசிரியர்களிலிருந்து நாம் இந்த HIV தொற்றை விட்டு விடுவோம், ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் பாட விதானங்களிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற விடயங்களுக்கு அப்பால் ஒரு விடயத்தை எப்படி அணுகுவது என்பது தொடர்பான விஷயம் இங்கே பாடசாலைகளிலே சொல்லப்படுகிறதா? விழிப்புணர்வு சார்ந்த நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறதா? அல்லது இந்த கல்வி திட்டங்களிலே இத்தகைய விடயங்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதான சில முன்மொழிவுகள் தேவைப்படுகிறதா? நீங்கள் எப்படி இதை பார்க்கிறீர்கள்? அதிக அளவில் பாடசாலைகளோட தொடர்பில் இருக்கிறன்ற ரீதியில் நான் எப்படியும் ஒவ்வொரு ஒன்ஸ் வீக் எப்படியும் ஒரு பாடசாலைக்கு நான் செல்கிற வழக்கம். அங்கே சென்று மாணவர்களுக்கான விழிப்புணர்வு, அடுத்து வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செய்கிறது வந்து செய்கிற ஒரு பழக்கமாக இருக்குது. அந்த அடிப்படையில் உண்மையில் நான் கண்ட ஒரு விடயம், அதிகமான இடங்களில் ஸ்கிப் பண்ணப்பட்ட ஒரு விடயமாக ஹெல்த் சப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஹெல்த் சயின்ஸுன்ற ஒரு பாடம் அதிகமான பாடசாலைகளில் விட்டுவிட போகுது. அதிகமான மாணவர்கள் சொல்கிறாங்க, இந்த பாடத்தை டீச்சர் சொன்னாவாம் வாசித்து தெரிஞ்சுக்கொள்ள சொன்னான்னு சொல்லி.
அதாவது பாடத்திட்டத்தில் இருக்குது வந்து குறிப்பிட்ட கிரேட் 6லேருந்து இருக்குது ஹெல்த் சயின்ஸுன்ற ஒரு பாடம் வந்து போதிக்கப்படுகிறது. அது கட்டாயமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஆனால் இங்கே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சரியான முறையில் அவற்றை கற்றுக் கொடுக்காமல், அதாவது வந்து ஆசிரியர்கள் போதிய பயிற்சியின்மை இருக்கலாம், எப்படி அந்த குறிப்பிட்ட விடயத்தில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறாங்க, இதை நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு என்ன கொஷன் மார்க்கை விட்டுட்டு போகிறாங்க. இது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு புதிராக இருக்குது. என்ன இது, ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி. அடுத்தது வந்து அதிகமாக மாணவர்கள் மத்தியில் நான் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு பிரபல்யமான ஒரு பாடசாலை ஒன்று தான் மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியை நான் செய்த போது, ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராமை செய்த போது அதிகமான மாணவர்கள் வந்து கல்வி சம்மந்தமாக கதைச்சிருந்தாங்க. அடுத்தது வந்து அவங்களோட பிரச்சனைகள் சம்மந்தமாக கதைச்சிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாணவன் அவன் என்ன சொன்னான்னால் ஆரம்பத்தில், அதாவது நான் சொன்ன போது மைக்குக்கு முன்னால் தான் வந்து சொன்னால், இப்படி தான் நான் ஒரு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதிலிருந்து இந்தியிலிருந்து நான் விடுபட வேணும் என்று சொன்ன போது நான் சொன்னேன், இந்த குறிப்பிட்ட விடயத்தை நாங்கள் நிகழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் கதைப்போம் என்று சொன்ன போது அந்த மாணவன் வந்து கதைச்சான். என்னென்னு சொன்னால், நான் அதாவது A level செய்கிற போய் உண்டு. அவன் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் எல்லாரும் ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் போகிறோம். எங்களோட பாடசாலைக்கு ஒரு 150-200 பேர் குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. நானும் அந்த என்ன செய்கிறேன்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு வேறொரு நண்பர் எனக்கு அறிமுகப்படுத்தினார் குறிப்பிட்ட ஒரு சென்டர், அதாவது மசாஜ் சென்டர்னு சொல்லி. நான் என்னென்னா விழிப்புணர்வுக்காக நான் இந்த விடயத்தை நான் சொல்கிறேன். வந்து அந்த இடத்துக்கு சொன்னாங்களா ஆரம்பத்தில் வந்து, இந்த இடத்துக்கு போனால் வளமையாக போகிற ஒருத்தருக்கு வந்து 1000 rupees எடுப்பாங்களாம். மாணவர் இவங்களுக்கு என்ன சொன்னான்னா, நீ உனக்கு 750 தான் எடுப்பாங்கன்னு சொல்லி நீ இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தங்கன்னு சொன்னாண்டால் அவங்க கற்ற 750 உனக்கு 250 கிடைக்கும். இப்போ என்ன செய்திருக்கிறாங்க, இந்த மாணவன் வந்து ஒரு மோட்டிவேஷன் அவங்கள ஊக்கப்படுத்தி என்ன செய்கிறாங்க, இந்த மாணவரும் என்ன செய்கிறான், நான் அந்த மாணவன் சொல்கிறேன், நானும் சில நண்பர்களை அறிமுகப்படுத்தி கொடுத்தேன், எனக்கும் வருகுது, எனக்கும் பாக்கெட் மணி மாதிரி வருகுது. இப்போ பாருங்கள், இந்த மாணவர்கள் தொடர்ந்து இப்படியான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. பெற்றோருக்கு தெரியாது. பெற்றோர் என்ன செய்கிறாங்க, இந்த மாணவர்கள் பிரத்யேக வகுப்புக்கு தான் சென்று கொண்டிருக்கிறாங்க என்று நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாணவர்கள் எப்படி நடத்தை பிரிவில் அந்த சிக்கிக்கொண்டிருக்கிறாங்க. இது தலைநகரத்தில் நடந்த ஒரு விடயம் உண்டு. அதாவது பார்த்தா பல மாணவர்கள் போயிட்டு, அதாவது அந்த அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த போது அவர்கள் வந்து மிகவும் கவலையோடு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாணவர் வந்து சொல்கிறான், வந்து இப்படித்தான் எங்களோட பாடசாலையை பொறுத்தவரையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான், பாடசாலையில் தற்போது மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆசிரியர்கள் படித்து கொடுத்து கொண்டிருக்கும் போது வந்து தங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை எப்படி வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால், புக்ஸ் இருக்குது, படித்து கொடுக்குற புக் இருக்குது தானே, அந்த புக்கில் ஸ்மார்ட் ஃபோனை வைக்கிறதுக்கு அளவாக வெட்டி இருக்கிறாங்க, கட் பண்ணி இருக்கிறாங்க. அவர் கொண்டு வந்து காட்டினார், சார் இப்படித்தான் நானும் அப்படி செய்து கொண்டு இருக்கிறேன், உண்மையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்த போய் தான் நான் வந்து உண்மையில் நான் ஒத்துக்கொண்டு நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த கொண்டு வந்து காட்டுறாரு, புக்கை காட்டுறாரு. அது ஸ்மார்ட் ஃபோன் வைக்கிறதுக்கு அளவாக இருக்குது. அதை வச்சு என்ன செய்கிறாங்களாம், ஆபாசமான திரைப்படங்களில் பார்க்குறாங்களாம், ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களாம். ஆனால் டீச்சர் சேம் டைம் படித்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எந்த அளவு மாணவர்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறாங்க. நான் பிள்ளையாக நான் சொல்லலை, மாணவங்க ஸ்மார்ட் ஆனவங்க, அவங்களுக்கு சரியான முறையில் அவங்கள வழிமுறைப்படுத்தினா அது சரியான வழிக்கு போவாங்க. இதுக்கு மாணவர்களை பிள்ளை சொல்லலாது. முதலாவது என்ன செய்ய வேணும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் கொடுக்கப்பட வேணும். அடுத்தது அவங்களுக்கு அந்த இருக்கிற பிரச்சனைகள், அதாவது சொல்லுவோம் சைல்டிஸ், நான் எப்போவும் அணுகிற ஒரு முறை தான், சைல்ட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், சைல்டு ஹெஸ் அ ப்ராப்ளம். யார் சரி ஒரு பெற்றோர் என்ன ஒரு பிள்ளையை அழைத்து வந்தாலும் இவனுக்கு நடத்த குறைபாடு இருக்குது, இப்படி பிரச்சனை இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன சொன்னால், பிள்ளை எப்பவும் அவங்கள சரியான முறையில் வழிநடத்தினா சரியான வழியில் போவாங்க. அதே போல் பல நடத்தை பிளவும் மாணவர்கள் மத்தியில் இருக்கிற, அதாவது டாக்டர் சொன்ன மாதிரி ஆண்களுக்கான அந்த அது ஆண்களுக்கு தொடர்பு இப்போ அதிக அளவில் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதை ஊக்கப்படுத்துறதுக்கு இன்றைக்கு செயல்முறைகள் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்து இன்னொரு வீடியோ நான் சொல்ல வேணும், ட்ரக்ஸ் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் பாடசாலை மட்டத்தில் அதிகரித்து வருகிறது. அதை நாங்கள் என்ன செய்கிறோம், கண்டும் காணாமல் இருக்கிறோம். பல சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. வந்து ஒரு அண்மையில் நடந்த இது மாதிரி 4-5 விடயங்கள் நடந்து விட்டது. நான் ஒரு சிறிய சம்பவத்தை நான் சொல்கிறேன். குறிப்பிட்ட பாடசாலையில் ஒரு பெற்றோர் ஒரு தாயும் தந்தையும் வந்து என்ன அணுகி சொன்னாங்க, இப்படி தான் நான் ஒரு பெரிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், தண்ட மகண்ட படிக்கிற வகுப்பு என்னன்னு சொன்னால் கிரேட் 7 படிக்கிறான். இவன் என்ன செய்கிறான்னு சொன்னான்னா, தண்ட வீட்டில் இருக்கிற குளியலறையில் அதாவது ஸ்பை கேம் கொண்டு போய்ட்டு செட் பண்ணி இருக்கிறான்.
தண்ட சகோதரி தன் தாய் குளிக்கிறது என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் அந்த ஸ்பை கேமில் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருக்கிறான். இது ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த தாய் கண்டு போய் பார்த்தா இப்படி எல்லாமே இருக்குது. விசாரித்து பார்த்தேன்னு சொன்னால் என்ன செய்கிறாங்க, இதை ஊக்கப்படுத்துறதுக்கு வெளியில் இருக்கிற சக்திகள் இதை ஊக்கப்படுத்துது. நண்பர்கள் என்ன செய்கிறாங்களாம், இது மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிற ஒரு விடயமா இருக்குது. ஆனால் சமூகம் மத்தியில் இதுக்கான போதிய அளவு அறிவுறுத்தல்களோ முக்கியமான விடயம் நீங்கள் சொன்னது. நிலா லோகநாதன், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இன்று டாக்டர் உங்களுக்கும் கவனத்திற்கு தான் இந்த கேள்வியை நான் கேட்கின்றேன். இன்று உலகம் முழுவதும் சொல்லப்படுகிற இந்த பாலியல் கல்வி சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், அது கட்டாயமாக்கப்படணும் என்று. மூன்றாம் நாடுகளெல்லாம் முற்றுமுழுதாக எதிர்க்கிறது. எனக்கு தேவையில்லை, என்னத்துக்கு பாலியல் கல்வி? நாங்கள் கூட எங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே தலைவாசல் நிகழ்ச்சி காலை நிகழ்ச்சிகளிலெல்லாம் நேயர்களையும் அழைப்பிலே போட்டு பேசுகின்ற போது கூட அதெல்லாம் தேவையில்லை. இப்போ பாலியல் கல்வி என்கின்ற போது நம் மக்கள் மத்தியில் இப்பொழுது HIV தொற்று தொடர்பான பிழையான புரிதல் இருப்பது போலவே பாலியல் கல்வி என்கின்ற போது ஏதோ ஒரு பிழையான விடயத்தை சொல்லிக் கொடுப்பதாக நினைக்கிறார்கள். இப்பொழுது அவர் சொன்னது மாதிரி இந்த ஹெல்த் சயின்ஸ் என்கின்ற ஒரு விஷயம் அது தேவையில்லை. சில முக்கியமான இனப்பெருக்க தொகுதி பற்றியதான பாடம் இருந்தால் அது நீங்களாக படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு ஒரு முழு யூனிட்டையுமே படிப்பிக்காமல் விடுகிறார்கள். இப்படி இந்த நிலா லோகநாதனுடைய ஆரம்ப உரையும் அதைத்தான் சொல்கிறது. சில விஷயங்களை நாங்களே தான் போதிக்கின்றோம், நாங்களே தான் மீறுகின்றோம். அதிகமாக மீறுவதை வெளியே சொல்வதற்கு கூட நாம் தயங்குகிறோம். நாம் ஒழுக்க சீலர்களாகவே வாழ்கின்றோம் என்பதாக பிறரையும் நம்ப வைத்து நாமும் பிழையாகவே நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அவர் பேசிய விடயத்தை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். அவர் ஒரு கவுன்சிலராக பல பேரை சந்தித்திருக்கின்றார். இத்தகைய நிகழ்வுகள் எமக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த மாதிரியான கல்வியை கொண்டு வர வேண்டும், இதனை தெளிவுபடுத்த வேண்டும், விழிப்புணர்வு அவசியம் என்று சொல்லப்பட்டாலும் அது கல்வி புலத்தில் இருப்பவர்களிடமிருந்து எதிர்ப்புகள் வருது. இவையெல்லாம் தேவையில்லை. இப்பொழுது சாதாரணமாக அவை தொடர்பான ஒரு விழிப்புணர்வுடன் கூடியதான ஒரு நிகழ்ச்சியை நடத்த போனால் கூட, ஒரு மருத்துவ நிகழ்ச்சியை எடுத்து பார்த்தால் கூட, நாங்கள் எத்தனையோ வைத்தியர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் நாங்கள் அழைத்து வருகின்றோம். அதே போன்று ஒரு குடும்பத்துக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு வைத்தியரை கொண்டு வந்து பேச முற்படுவோமானால் எங்களுக்கே பயமாக இருக்குது. சமூகம் இதை எப்படி எடுத்துக்கொள்ளும்? இது வேறொரு நிகழ்ச்சியாக இவர்கள் நோக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த மனோநிலை குறித்தான உங்கள் இருவரினுடைய பார்வை முதல் டாக்டர் சொல்லுங்கள். பாலியல் கல்வி என்றது பள்ளிக்கூடங்களில் படிப்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனாலும் உண்மையாகவே பார்த்தோம்னு சொன்னால் அந்த சிலபஸில் இருந்தாலும் சொன்ன மாதிரி அதில் என்ன இந்த பாலியல் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறே இல்லை. சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் கிரேட் 9 or 10 அந்த ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறே இல்லை. ஒன்று வந்து டீச்சர்ஸ் வந்து அதான் அதிகமாக ஸ்கூல் டீச்சர்ஸ், யங் டீச்சர்ஸாக இருப்பின. அந்த டீச்சர்ஸ் தொடங்கைக்குள்ளேயே பிள்ளைகள் சிரிச்சிருங்க. இப்போ பிள்ளைகள் சிரிக்கிறதுன்றதும் உண்மையாகவே இது வந்து பாலியல் கல்வி கொஞ்சம் கிரேட் 8, 9க்கு போகக்குள்ளே அவைகளுக்கும் அந்த வேர்டுகள், அதாவது அந்த சொல்லுகள் புதுசாக இருக்கக்குள்ளே சிரித்த உடனே அதில் இருந்து கொஞ்சம் டீச்சருக்கு அதை அந்த இதை போடுறதுக்கு அவருக்கு வெக்கமாக இருக்கிறது. அதே நேரம் அந்த பயிற்சி இல்லை. அப்படியான இதுகளால் பாலியல் கல்வி ஒரு மறைப்பட்ட கல்வியாகவே போயிடும். அது அப்படியான மறைப்பட்ட கல்வியாக போகக்குள்ளே என்ன செய்யும், இந்த பிள்ளைகள் வந்து அது சம்பந்தப்பட்ட விடயங்களை எங்கேயோ இருந்து கற்றுக்கொள்கிறார். அவளுக்கு தெரியும், ஒன்றில் இன்டர்நெட் இல்லாட்டி வேறு பியர்ஸ், அதாவது அவரோட சேர்ந்திருக்கிற நண்பர்கள் இல்லாட்டி வேறு மூலமாக என்னவோ எங்கேயோ இருந்து கற்றுக்கொள்ளுற. அந்த கற்றுக்கொள்ளைக்குள்ளே இப்போ நாங்கள் இன்டர்நெட்டை பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் உபயோகமான வீடியோக்களாகவோ பயனுள்ளதாக இல்லை. அப்போ தவறான இதுகளும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன்படியாக நாங்கள் எப்படியோ இந்த எடியூகேஷன் மினிஸ்ட்ரியோ எடியூகேஷன் இதழுக்குள்ளேயும் சொல்லி இந்த பாலியல் கல்வியை அவைகளுக்கு ஒரு உணர்ந்து கொள்ளக்கூடிய முறையில் நாங்கள் கட்டாயம் இன்க்ளூட் பண்ண வேணும். அது வந்து கொஞ்சம் வெக்கமாக இருந்தாலும் அது புதுசாக இருக்கிற சில வேர்டுகள் வந்து புதுசாக இருக்கக்குள்ளே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதுகளை பற்றிய ஒரு ஆர்வம் வரைக்குள்ளே அந்த ஆர்வத்தினால அந்த திருப்பி அதை பார்க்கக்குள்ளே சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒன்றை பார்க்கக்குள்ளே அதை செய்து பார்க்க வேணுமெண்டு அது அப்படியான இதுகளில் எல்லாம் தவறான முறைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறான். அப்படியாக இதுகளை நாங்கள் அப்படியும் இன்க்ளூட் பண்ண வேணுமென்றது தான் எங்களோட கருத்து. நாங்களும் எங்களோட அரசாங்க அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுங்களோட நிறுவனத்தாலேயும் இதுக்குரிய முறைகளை நிறைய கதைச்சு கொண்டு வரோம். ஆனால் எங்களுக்குரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனான முறையில் இந்த பாலியல் கல்வின்றது பாடசாலை சிலபஸுக்குள்ளே இன்னுமே புகுத்தப்பட இல்லை. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், அது தொடர்பான உங்களுடைய கருத்து.
சொல்லிக்குள்ள சொன்னால் இந்த ஹெல்த் சயின்ஸை வந்து டீச்சர்ஸ் வந்து படிப்பிக்கிறேன். ஆண்டு 6லேருந்து ஹெல்த் சயின்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கலையும் இதே விஷயம் நடந்தது. டீச்சர் வருவா, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கன்னு போயிடுவா. நாங்களும் அந்த பாடத்தை தான் திருப்பி திருப்பி வாசிப்போம். வேறு பாடங்கள் இருந்தாலும் அந்த பாடத்தை தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதிகமாக வாசிப்போம். எங்களுக்கு அந்த பாடம் தெரியும், டீச்சருக்கு தெரியுமான்றது நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். என்ன பிரச்சனைண்டா, பாலியல் கல்விக்கு முதல்ல எங்களோட சமூகத்தில் வந்து எங்களுடைய கல்வி சமூகத்தில் வந்து பால்நிலை சமத்துவம் இல்லை. டீச்சர் வந்தால் டீச்சருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆண் மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு முன்னால் காய்க்க பயம். என்ன பிரச்சனைன்னு எனக்கு உண்மையாக இந்த 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 விஷயத்தை பற்றி எனக்கு விளங்கலை. டீச்சர் வந்து டீச்சர்ன்றது ஒரு பெண் பதம் இல்லை, அது ஆசிரியர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். நாங்கள் அந்த பெண்ணுன்ற ரீதியில் பார்த்தோம்னு சொன்னால் அவருக்கு ஒரு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கலாம், அல்லது அந்த ஆணன்ற அந்த டீச்சருக்கு வந்து 2 பெண் பிள்ளைகள் இருக்கலாம். இது சகஜமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ணி கொண்டு போகிறதால தான் இந்த புத்தகத்துக்குள்ளே அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கொண்டு ஃபோன் பார்க்க வேண்டியதாகும், வேறு என்ன கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாகும். இந்த அடிப்படை விஷயம் வந்து எங்களுடைய உடலில் என்னுடைய சக மாணவிக்கு இந்த விஷயம் நடக்குது, இந்த சக மாணவனுக்கு இந்த விஷயம் நடக்குது, கண்கூடாக பார்க்க வேண்டும். எங்களுடைய சூழலில் வந்து இப்போ எல்லாமே வந்து மகளிர் பாடசாலை, ஆண்கள் பாடசாலை தான். யாரும் வந்து எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வளர்றதை நாங்கள் பார்த்ததில்லை. திடீரென்று ஒரு இடத்துக்கு போனோன்னா எங்களுக்கு எல்லாமே புதுசாக தெரியும். புதுசாக தெரிஞ்சால் நாங்கள் எல்லாத்தையும் வித்தியாசமாக தான் பார்ப்போம். அடக்குமுறைகள் வந்து எந்த அளவுக்கு மோசமானதாக தீவிரமானதாக இருக்குதோ அதுக்கு எதிரான குற்றங்களும் நடந்து கொண்டே இருக்குது. ஏன்னா அது குற்றமாக இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அவ்வளவுக்கு மோசமான அடக்குமுறைகள் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்குது. அடுத்த சொல்லுங்க. இன்னொரு விஷயம், பாலியல் உணர்ச்சி அல்லது பாலியல் உந்துதல் என்ற விஷயம் வந்து மிகவும் இயல்பான ஒரு விஷயம். இது சாதாரண மனிதர்கள் எல்லா விலங்குகளுக்கும் இருக்குது. மனிதனுக்கு என்ன ஸ்பெஷல் என்று சொன்னால், அந்த காதல், அன்பு, நேசம், தேர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள், பண்பாட்டு சிந்தனைக்குரிய பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் வந்து மனிதனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணப்பட்டிருக்கு. இது இல்லாமத்தான் வந்து இந்த முதலாளித்துவ சமுதாயம் வந்து காட்டிக்கொண்டிருக்கு. இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், வெறும் அந்த விலங்குகளுக்குரிய அந்த காதல் அதை மட்டும் காட்டிக்கொண்டிருக்கு. அதுக்கான எல்லா நுகர்வு பொருளுமே அதுக்கான தான். அது நுகர்வு பொருளை யாரை டார்கெட் பண்ணி வைக்குதுன்னு சொன்னால் ஆண்களை டார்கெட் பண்ணி வைக்குது. யார் இப்போ ஆண்களுக்கு எதிராக இருக்கிறது ஆப்போசிட் செக்ஸ் என்னன்னு சொன்னால் பெண்கள். இப்போ யாருக்கு அது பாதிக்குதுன்னு சொன்னால் பெண்களுக்கு, அல்லது 3ஆம் பாலினருக்கு அது பாதிக்குது. ஒரு சாராரை டார்கெட் பண்ணி அந்த நுகர்வு பொருளும் இன்னொரு சாராரை வந்து நுகர்வு பண்டமாகவும் விநியோகிச்சு கொண்டிருக்கு. இந்த நுகர்வு பண்டமாக வந்து ஒரு சாராரை விநியோகிச்சு கொண்டு இருக்கிற விஷயம் வந்து மற்ற சாராருக்கு தெரியாட்டிக்கு இந்த 2 பக்கத்தையும் வந்து புரிந்து கொள்கிற அந்த சமநிலை வந்து இருக்காது, பேலன்ஸ் வந்து இருக்காது. பேலன்ஸ் இருக்காட்டிக்கு வந்து எங்களுடைய தெருக்களில் திறந்து விட்டோன்னே எல்லாரும் வந்து ஓடி போய் மோதிக்கொள்வார்கள். இந்த சமநிலை புரண்டு கொண்டே இருக்கும். இதுதான் நடந்து கொண்டே இருக்குது. இதுக்கான பேசிக் காரணங்கள் பள்ளிக்கூட மட்டத்திலே வந்து பால்நிலை சமத்துவமான கல்வி வரணும். ஏன்னா புத்தகங்களில் கூட வந்து ஆண்பாலில் தான் சொல்லப்பட்டிருக்கும், ஆண்பாலில் தான் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும், எல்லாம் அவன் அவர் அவர் அப்படித்தான் இருக்கும். அவர்ன்றது வந்து பொதுப்பால், அதையும் வந்து ஆண்பால் ஆக்கியாச்சு. இப்போ எல்லா விதத்திலையும் வந்து அந்த பால்நிலை சமத்துவம் வந்தால் பிறகு தான் வந்து பாலியல் கல்வியை கொடுக்கலாம். இது 2ம் வந்து முக்கியமானது. மிக முக்கியமாக ஆழமாக நீங்கள் சொல்கின்ற கருத்துக்களை நாம் நோக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இறுதியாக நான் வைத்தியரிடம் கேட்கின்றேன். நாம் இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக எடுத்துக்கொண்ட விடயம் HIV தொற்றும் சமூக விழிப்புணர்வும். இன்று வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்பட்ட போதும் கூட இவை எல்லாவற்றிற்குள்ளும் நாம் விழிப்புணர்வு நிலையில் பின்தங்கியதாகவே இருக்கின்றோம். இன்று எல்லாவற்றிற்கும் நாம் குரல் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. பால்நிலை சமத்துவத்திற்காக நாம் இன்னும் போராடி கொண்டே இருக்கின்றோம். அதே போன்றுதான் சின்ன சின்ன விஷயங்கள், நிலாவினுடைய பேச்சிலே சாதாரண இயல்பான விஷயம் இந்த பாலியல் உணர்ச்சி என்பதும், ஆனால் எல்லோருமே மூடிமறை காதல் என்கின்ற விடயத்தையும் கெட்ட வார்த்தையாகவே இன்னும் பார்க்கின்ற பல சமூகம் நம்மளிடம் இருக்கின்றோம். காதல் என்றால் ஒரு கெட்ட வார்த்தை. அதே மாதிரி காமம் என்கின்ற வார்த்தை சொல்லவே கூடாது என்பதான சிந்தனைகள் இருக்கிறது. இப்படி நாங்கள் விழுமியங்கள், மதம், கலாச்சாரம், பண்பாடு என்று எமக்கு நாம் சில போர்வைகளை, நாம் அவைகளெல்லாம் நன்னெறிக்காக உருவாக்கப்பட்டவை என்பதை ஆமோதித்த போதும் கூட அதனை நாங்கள் வெளிப்படுத்தும் இந்த முக்கியமான நபர்கள் அவர்கள் அதை வெளிப்படுத்துகின்ற விதமும் மற்றையவர்களை அடக்குமுறைக்கு கொண்டு வருகின்ற விதமும் இன்று ஒரு பெரியதொரு இழப்பை சந்தித்திருக்கின்ற நாம் நம்முடைய நாட்டிலே இன்று இருக்கின்ற அறமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், ஏனையவைகளாக இருக்கட்டும் சரியான ஒரு விளைவை நமக்கு காட்டவில்லை. தொடர்ச்சியாக நாம் இன்னும் சிறுவர்களை நாங்கள் இன்னும் இழந்து கொண்டே தான் இருக்கின்றோம். அதே போன்று இப்பொழுது அவர் திரு யாஸ்மின் முபாரக் சொன்னது மாதிரி மாணவர்கள் நிறைய தவழ்ந்து கொண்டு சென்று கொண்டு தான் இருக்கின்றார்கள். நாம் எனவே நிறைய விஷயங்களை நாங்கள் என்ன செய்வதென்றால் வெளிப்படையாக பேசாமல் இருக்கின்றோமே அல்லாமல் அனைத்து தவறுகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. எனவே இத்தகைய தவறுகளுக்கு மத்தியிலே
ஒரு HIV தொற்று என்பதை கூட ஒரு மிக பாரிய ஒரு விடயமாக நினைத்து பாடசாலையை புறக்கணிக்கின்ற அளவிலே பெற்றோர்கள் துணிவது என்பது வெகு இயல்பான ஒரு விஷயம். எனவே அடிப்படை கட்டமைப்புகள் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. உண்மையில் இத்தகைய ஒரு விழிப்புணர்வு முதல் என்னென்ன மட்டங்களில் தொடங்க வேண்டும்? குறிப்பாக நாம் HIV தொற்றை நாம் எடுத்துக்கொள்வோமே, இவை குறித்தான புரிதல் ஆசிரியர்களிடமிருந்து, பெற்றோர்களிலிருந்து, ஏனையவர்கள் சமூகத்தாரிடமிருந்து, உறவினர்களிலிருந்து எப்படியானதாக இவர்கள் நோக்க வேண்டும்? எப்படியான சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்றது? இறுதியாக நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். நான் முதலே சொன்னது மாதிரி HIV தொற்று இப்போ சாதாரணமான ஒரு தொற்றாக கருதப்படுகிறது. மருந்துகள் இருக்கின்றது. ஆனபடியாக அது வந்து இப்போ பாடசாலைகளை பார்த்தோம்னு சொன்னால் HIV தொற்றுள்ள சிறார்களும் கல்வி கற்கத்தான் வேண்டும். மற்றவர்களைப் போல அவர்களுக்கும் சமமாக கல்வி கற்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கும் இப்போ அங்கே மருந்து கொடுத்து அவர்களும் சுகமாக வாழ்கிறார்கள். இந்த மேலை நாடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அதிகமான சிறார்கள் 1980களில் HIV பாசிட்டிவாக, அதாவது HIV தொற்றுள்ளவர்கள் அம்மாவிலேருந்து பிறந்த சிறார்கள் இப்போ பெரிய ஆக்கள் அவர் மேரி பண்ணி அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிற அளவுக்கு வந்துட்டார்கள். எங்கட சிறார்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியாக அவர்கள் கல்வி கற்க வேணும், அவர்களுக்கும் வேலைகள் கிடைக்க வேணும். இந்த சிறார்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது HIV அதாவது தொற்றுள்ள சிறார்களும் இருக்கிறார்கள், அதே நேரம் அஃபெக்டட் சிறார்கள், அதாவது HIV தொற்றுள்ள தாய் தகப்பனுடைய அல்லது குடும்பத்தில் HIV தொற்றுள்ளவர்கள் இருக்கிற சிறார்களும் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி மற்ற சிறார்களை போல பராமரிக்கப்பட வேண்டும். இந்த HIV தொற்று சிறார்களுக்கு இருக்கா இல்லையான்றது கட்டாயம் ஒருத்தருக்கும் தெரிய வேண்டியது இல்லை. அவரை ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு மாத்திரமே அது தெரிஞ்சா காணும். ஆனாலும் சில வேளையில் இந்த சிறார்கள் அதை மற்றவர்களுக்கு சொல்லலாம். சில வேளையில் டீச்சர்ஸுக்கு சொல்கிறதால என்ன லாபம்னு சொன்னால் அந்த சிறார்கள் சில வேளையில் கிளினிக்கு போகிறதுக்கு மருந்து எடுக்கக்கூடிய நாட்கள் வரைக்குள்ள அந்த டீச்சர் அவர்களுக்கு உதவி செய்யலாம். அதாவது லீவை கொடுக்கலாம், இல்லாட்டி அதுக்கு உரிய வசதிகளை கொடுக்கலாம், அல்லது அந்த பிள்ளை அந்த நாளைக்கு அப்சென்ட்னு சொன்னால் திருப்பி அதற்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கலாம். அப்படியான கட்டத்தில் இந்த சிறார்கள் தங்களுடைய தொற்று நிலையோ அல்லதோ டீச்சருக்கோ இல்லாட்டி பிரின்சிபலுக்கோ சொல்லலாம். ஆனபடியா இந்த தொற்று இருக்குன்னு போட்டு அவர்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்னு சொன்னால் HIV மருந்துகளை மற்ற நோய்களை போல இல்லை. நான் முதலே சொன்னது மாதிரி தொற்றுற முறைகள் வந்து மிகவும் காட்டாலேயோ உணவாலேயோ அல்லது சமூக தொடர்புகளாலேயோ தொற்றுற இல்லை. அது வந்து பாலியல் உறவு, மற்றது குருதி சம்பந்தப்பட்ட இதுகள், மற்றது ட்ரக் யூஸ் அப்படியான இதுகளில் தொற்றுறதாலபடியாக HIV தொற்றுள்ளவர்கள் மற்றவர்களோட வாழ்கிறதுல ஒரு குறையுமே இல்லை. சிலர்கள் போதிய அளவு விளையாடலாம், படிக்கலாம். அப்படியாக அந்த விழிப்புணர்வை நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்க வேணும். அந்த விழிப்புணர்வு தானாகவே வர வேணும். தொற்றை பற்றிய விழிப்புணர்வு, தொற்று உள்ளவர்களை எப்படி பராமரிக்கிறது. சாதாரணமாக ஒரு வீட்டிலேயோ இல்லாட்டி ஒரு இடத்துலையோ அவர்கள் தொற்றுள்ளவர்கள் சாதாரணமாக வாழலாம். ஒரு தொழில் நிலையத்திலேயோ சாதாரணமாக வாழலாம். அந்த விழிப்புணர்வு எல்லாரிடையும் வர வேணும். அந்த விழிப்புணர்வு நாங்கள் எப்படி கொடுத்தாலும் சில வேளையில் அந்த விழிப்புணர்வோட எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வார விகிதம் வந்து எங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் சில வேளையில் நாங்கள் நினைக்கிறது ஒரு 80% அல்லது 90% எப்படியும் விழிப்புணர்வை கொடுக்க வேணுமென்று சொல்லி டிவியோ அல்லது பேப்பர்ஸ்லேயோ அல்லது டிரெக்ட் ப்ரோக்ராம் இல்லாட்டி பள்ளிக்கூட ப்ரோக்ராம் அப்படியான இதுகளில் கொடுத்தாலும் அந்த கம்யூனிட்டிக்கு வந்து, அதாவது அந்த சமுதாயத்துக்கு உள்ளுக்கு அது பெனிட்ரேட் பண்ணி போகிற விகிதம் வந்து குறைவாகத்தான் இருக்கிறது. ஒன்று வந்து சில வேளையில் அவர்களோட முயற்சிகளாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு ஆள் ஒரு பேப்பரை வாசித்தா தான் அவருக்கு அதை பற்றி தெரியும். அதே நேரம் நிகழ்ச்சிகளை கேட்டால் தான் தெரியும். அப்படியான நிகழ்வுகளுமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த நிகழ்வுகள் உண்மையாகவே இன்னும் சில வேளையில் விழிப்புணர்வு இருந்தாலும் தனக்கண்டு வரைக்குள்ள இப்போ ஒரே பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளையோட படிக்கிறதா என்று நினைப்பேக்குள்ளேயும் சில வேளையில் ஒரு தாக்கத்தால் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அந்த பிள்ளைய தாக்கத்தை கொடுக்கறது என்ற ஒரு நிலையும் சில வேளையில் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனாலும் மற்றது வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆள்
டெஸ்ட் பண்ணி அந்த ஆள் பாசிட்டிவ் இது தொற்று இருக்கிறதன்றபடியாக தான் எல்லா வன்முறை என்றது தெரிஞ்ச பிறகுதான் எல்லா வன்முறைகளும் வருகின்றது. ஆனால் டெஸ்ட் பண்ணாமல் அந்த ஆளோட எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவீனம் 2 வீனம் அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணிட்டு பாசிட்டிவாண்டு வந்த பிறகு எல்லாம் புறக்கணிக்கப்பட்டன. அப்படி இல்லை, டெஸ்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொண்டு இருக்கிற ஆக்களோட இருக்கிற ஆபத்தை விட டெஸ்ட் பண்ணாமல் எத்தனையோ பேர் எங்களுக்குள்ளே இருக்கிறோம். தொற்றுள்ளவர்கள் தொற்றை காவிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் டயக்னோஸ் பண்ணப்பட இல்லை. அப்படியான ஆக்கள்லாம் ஆபத்துக்கு கூட ஆனபடியாக நீங்கள் தொற்று உள்ளவர்களை அனுசரித்து போனால் உண்மையாகவே அதோட வழிமுறைகளை தெரிஞ்சு அவர்களை அனுசரித்து அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. ஒரு தொற்றுள்ளவர்களுக்கு மற்ற ஆக்களுக்குரிய எல்லா உரிமைகளும் இருக்குது. அப்போ அப்படியான முறையில் நடக்கக்குள்ளே நாங்கள் இந்த தொற்றை உண்மையாக சுமூகமாக எங்களுக்கு ஹேண்டில் பண்ண லேசாக இருக்கும். இந்த அளவு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மூவருக்கும் என்னுடைய நன்றிகள். சமூக வைத்திய நிபுணர், பாலியல் சுகாதாரம், பாலியல் தொற்று டாக்டர் சத்யா ஹேரத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் டாக்டர். அதே போன்று சமூக செயற்பாட்டாளரான நிலா லோகநாதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று எஜுகேஷனல் அண்ட் சைல்டு சைக்காலஜிஸ்ட் ட்ரெய்னர் திரு யாஸ்மின் முபாரக் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சி HIV தொற்று தொடர்பான சமூக விழிப்புணர்வு குறித்து பல்வேறு தளங்களில் பேசியிருந்தது. இன்றைய நிகழ்ச்சியூடாக சிற்சில விடயங்கள் எங்களுக்கு ஆங்காங்கே எங்களுடைய சிந்தனையை தூண்டியிருக்கும் என்பது எனது நம்பிக்கையாக இருக்கின்றது. உண்மையில் எங்களுடைய இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை எடுத்து பார்க்கின்ற போது நிறைய விடயங்களின் பால் கேள்விகள் எமக்கு எழாமல் இல்லை. குறிப்பாக நாம் பார்க்கின்ற போது சாதாரணமாக ஒரு மாதத்தினுடைய வருமானம் குறைவாக இருக்கின்றது, இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தால் சந்தோஷமாக வாழலாம் என்று நாம் நினைப்போம். ஆனால் தொழில்களும் நிறையவே இருக்கும். தொழில்கள் செய்வதற்கு தயங்குவோம். காரணம் என்னவென்றால் எங்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கின்றது, இந்த தொழிலை செய்வதா என்று இங்கே நாம் தயங்குவோம். அதைவிடவும் மிகவும் கீழான தொழில் என்று இங்கே நினைக்கின்ற தொழில்களை நாங்கள் ஒரு மேற்கத்திய நாடுகளுக்கு போய் சென்று மிக இலகுவாக செய்து விடுவோம். இதுதான் எங்களுடைய மனோநிலை. ஏனென்று கேட்டால் அங்கே அந்த தொழிலை எல்லாவற்றையும் ஒரே தொழிலாக ஒரே மக்களாக பார்க்கின்ற மனோநிலை இருக்குது, இங்கே இல்லை என்பதை நாங்கள் அங்கு சென்று புரிந்து கொள்கின்றோம். இது ஒரு உதாரணம். இதே மாதிரி எல்லா விடயங்களுக்குள்ளும் எங்களை மூடி நாங்களே திரைகளை போட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இத்தனை வெடிப்புகள், இத்தனை பிரச்சனைகளுக்கு பின்னால் எங்களுடைய சமூக கட்டமைப்புகள், நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைகள் என பலவற்றின் மீதான கேள்விகள் நிறையவே தொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. யார் தொடுப்பது, யார் பூனைக்கு மணி கட்டுவது என்பதான சிந்தனைகளில் தான் நாம் உழன்று கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த HIV தொற்று தொடர்பான பல்வேறு விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். வைத்தியர் கூட அது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் என்பதாக எடுத்து சொல்லி இருக்கின்றார். இதே போன்று பல்வேறு விழிப்புணர்வு சார்ந்த விடயங்கள் நடந்த போதும் கூட கல்வியல் துறையில் மிக முக்கியமானவர்களாக இருப்பவர்களும் இன்றளவில் அது தொடர்பான எந்த ஒரு பிரஜையை மற்றவர்களாக விழிப்புணர்வு மற்றவர்களாக இருப்பது என்பது என்னவோ எமக்கு மிகுந்த வேதனையை தருகின்றது. எனவே இனிவரும் காலங்களிலேனும் சில விடயங்கள் தொடர்பாக ஒரு மாறுபட்டதான ஒரு சிந்தனையை நாம் எமக்குள் வருவித்துக் கொள்வதனூடாகத்தான் இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளிலிருந்து நாம் எம்மையும் இந்த சமூகத்தை விடுவித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் எமது உறுதியான நம்பிக்கையாக இருக்கின்றது. இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்றும் ஒரு பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.